ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீஷோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். அதோட மொத்த கலெக்ஷன்ஸு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து லிங்க் கேட்குறீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் லிங்க் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் லாங் வீடியோ போடுறேன். லாங் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஷாலும் பேண்ட்டும் இருந்தாலும் எங்காவது வெளியில் கிளம்பும்போது நம்ம தேடுற கலரில் ஷாலும் பேண்ட்டும் கிடைக்கிறதே இல்லைங்க. அதுக்கு தான் நான் ஒரு புது ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சேன். சரி, ஷாலு தனியாகவும் பேண்ட்டை தனியாகவும் ஒரு ஸ்டோரேஜ் பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு லார்ஜ் சைஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் போட்டிருந்தேன். இது ரெண்டும் சேர்ந்து காம்போவாக வாங்கும்போது 140 ருபீஸ் வருது. இது மாதிரி ஃபர்ஸ்டே நான் நிறைய வந்து வாங்கியிருக்கேன். குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமும் ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ வந்து லெக்கின்ஸ் தனியாகவும் ஷால் தனியாகவும் போட போகிறேன். இப்போ லெக்கின்ஸையும் ஷாலையும் தனித்தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ ரஃபாக வந்து வச்சிருக்கேன். இன்னும் நிறைய வந்து போட வேண்டியது இருக்குது. அங்கங்கே இருக்கிற ஷாலு பேண்ட் இதெல்லாம் பொறுக்கி எடுத்து போடணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. ஆல்ரெடி பட்டு சாரி எல்லாம் இந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிப்பேன். முன்னாடி வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நம்ம பட்டு சாரி வந்து ஈஸியா வந்து என்னென்ன சாரி எந்தெந்த பேக்ல இருக்குங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்பயும் ஷால் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ட்ரிக் வந்து பிடிச்சது அப்படின்னா நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோட் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணா மீஷோல பர்ச்சேஸ். சாரி எல்லாம் எங்க எதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு ஈஸியா கேரி பண்றதுக்கு செல்ஃபில் எடுத்து அப்படியே வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆல்ரெடி வாங்கியிருந்தது மாதிரியே நான் வந்து வேற கலர்ல வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். 140 தான் வருது காம்போவாக வாங்கும்போது. ப்ரீபெய்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க, அப்போ தான் 140க்கு வந்து கிடைக்கும். குவாலிட்டி ஓகே. அடுத்து வந்து இந்த ஆர்கன்ஸா குர்த்தி 299க்கு வாங்கினேன். எம் சைஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். வித்து லைனிங்கோட உங்களுக்கு வந்து வருது. ஸ்லீவை தவிர எல்லா இடத்துலையுமே லைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் வந்து ஆரி ஒர்க் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி வீ நெக் இருக்குது. இது வந்து என்ன ஓகே, இந்த ரேட்டுக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஓகே தான். சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சைடு ஓப்பன் தான். இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் வாட்ச்சு 150க்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். நல்லல்ல இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போகிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடுது. 150க்கு நான் இது வாட்ச் வந்து வாங்கினேன். ஸோ நம்மளை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிவ்யூவே வந்து கொடுக்குறேன். ஸோ வெயிலில் போகும்போது இந்த மாதிரி வாங்குதா என்னங்கிறத நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். 1க்கு 2 தடவை நான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறேன். இப்போ பாருங்கள், வெயிலில் போனோன்னா அப்படியே வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது. நான் 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதாகுதா அப்படிங்கிறத பார்த்தேன். கரெக்டாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 3D மாதிரி இருக்குது. கரெக்டாக வெயில் பட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் மாறிடுது. 150க்கு இது மோர் தென் ஒர்த்து தான். உங்களுக்கு டபுள் ஷேடு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். 150க்கு இது மோர் தென் ஒர்த்து. நீங்களும் வந்து புக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன். ப்ரீபெய்ட் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கம்மியாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் குர்த்தி 279 போட்டிருக்கேன். நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது இதை விட கம்மியாக தான் எனக்கு கிடச்சிது. இதில் 3 கலர் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம் சைஸ் போட்டிருந்தேன். ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. லைனிங் கிடையாது. பட் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாம் இல்லை. முன்னாடி வீ நெக் கொடுத்துருந்தது அழகாக இருக்குது. நல்ல லென்த்தாகவே இருக்குது. உங்களுக்கு பாப்கார்ன் குர்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா லென்த்தாக இருக்குது. 280க்கு இது மோர் தென் ஒர்த். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 168க்கு வாங்கினேன். பேக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேக்கிங் எல்லாம் அங்கே பாருங்கள், பபுள் பேக்கிங் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே ஒரு பபுள் பேக்கிங், வெளியில் ஒரு பபுள் பேக்கிங், அந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. பேங்கிள்ஸ் மல்டி கலர். நான் ஆனால் 2.4 சைஸ் போட்டிருந்தேன். ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2.6 சைஸ் வந்துருச்சு. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்பயுமே மோஸ்ட்லி நான் 2.4 தான் போடுறேன். ஆனால் அவங்க அந்த சைஸ் இல்லைன்னா மாற்றி அடுத்த சைஸை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுதான். மற்றபடி வளையலெல்லாம் எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்துருச்சு. மல்டி கலர் புக் பண்ணேன். ஏன்னா மல்டி கலர்னால் நம்மளுக்கு எல்லா சாரீஸ்க்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மல்டி கலர் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பேங்கிள் பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், ஆனால் லூஸாக இருக்குது எனக்கு.
அது ஒன்று தான். நான் 2.4 போட்டாலே 2.6 தான் அனுப்பி வைக்கிறாங்க மோஸ்ட்லி. ஆனால் மற்றபடி ரொம்ப அழகான வளையல், வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணா நீங்களும் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷமாக என்கிட்ட ஹெல்மெட் நான் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். என் ஹெல்மெட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஹெல்மெட் இது இங்கே பாருங்கள், அங்கங்கே பின்னு குத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். 1, 2 இந்த மாதிரி 2 பின் குத்தி தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து எனக்கு தூக்கி வீச மனசே இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங் வண்டி ஓட்டும் போது வாங்கின ஹெல்மெட்டு, அதனால் தூக்கி வீச மனசு இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நம்மளோட சேஃப்டியும் முக்கியங்கிறதுக்காக வேறு ஹெல்மெட் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அப்பயும் நான் வந்து இதை தூக்கி வீச மாட்டேன். வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் கவர் போட்டு வச்சுக்குவேன் பத்திரமா. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து வாங்கினேன் ஜஸ்ட்டு 400 ருபீஸ்க்கு. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. மென் உமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர், அதனால நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 10 டேஸாக. ரொம்ப நல்லா குவாலிட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேணும்னா நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. என்னோடய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்களும் வேணுன்னா வாங்கிக்கோங்க. இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருந்துச்சு, பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குர்த்தி வந்து மீஷோவில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குர்த்தி. ரேயான் மெட்டீரியல். பட் எம் சைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு எல் சைஸ் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. மீஷோவில் இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம போடுற சைஸ் அவைலபிள் இல்லைன்னா அடுத்த சைஸாக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நம்மளுக்கு அது லூஸாக தான் இருக்கும். இது வந்து முன்னாடி வந்து நெக் போர்ஷன் கிட்ட உங்களுக்கு வந்து ஆலியா கட்டு மாதிரி இருந்துச்சு. 315 ரூபா. S to 3XL சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸ். குவாலிட்டி வந்து ஓகே தான். ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. 3/4 ஹேண்டு. நெக் போர்ஷன் கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இது நான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போட்டுட்டேன். நம்ம கேட்ட சைஸு இல்லைன்னா வேறு சைஸை கொடுத்துட்றாங்க. இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ இதுலேயும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. அந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து போட்டிருந்தது எல் சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 322 ரூபாய்க்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து எஸ்லேருந்து XL சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. நான் எம் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நல்ல ஒரு வைலட் கலர். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இது 3 லேயர் மாதிரி ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. நெக் போர்ஷன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபிட்டிங்காக எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. கையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் ஸ்லீவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 லேயர்லேயும் வந்து வருது. ரொம்ப வந்து ட்ரெண்டியாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறக்கே இது வந்து ட்ரெண்டியாக தெரிஞ்சிச்சு. போட்டு பார்த்தா என்னென்னா ரொம்ப டைட்டாக இருந்தது. எம் சைஸ் புக் பண்ணியிருந்தாலும் டைட்டாக இருந்தது. இது வெளியிலலாம் நம்ம வந்து பெருசாக போட்டுக்க முடியாது. அதனால் வந்து வேணுன்னா வச்சுக்க வேண்டியதாக, லேட் ரிட்டன் போட்டுக்கணும் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன். பாருங்கள் இந்த மாதிரி தான். வேணுன்னா நீங்களும் புக் பண்ணிக்கோங்க.